VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, இந்த பொதுநல மனு யார் தாக்கல் செய்திருக்கிறது, எப்போது இந்த மனு விசாரணைக்கு வரவிருக்கிறது, விவரம்? இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில உச்ச நீதிமன்றத்தில் யுனைடெட் டாக்டர்ஸ் ஃப்ரண்ட் என்ற அந்த அமைப்பு இந்த பொதுநல மனுவை தாக்கல் செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நீட் தேர்வை நடத்துவதில் இந்த கட்டமைப்பு ரீதியான பெரும் தோல்வி அடைந்திருப்பதாகவும், எனவே நாடாளுமன்ற சட்ட வாயிலாக ஒரு சட்ட ரீதியான தேசிய தேர்வு அமைப்பை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த பொதுநல மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய இந்த என்டிஏவை கலைக்க வேண்டும் எனவும், அதே போல அந்த புதிதாக உருவாக்கப்படும் சட்ட அந்த அதிகாரங்கள், வெளிப்படைத்தன்மை விதிகள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு நேரடி பொறுப்பு கூறும் கடமை ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் எனவும், எதிர்கால தேர்வுகள் எந்தவித இது போன்ற தேர்வு வினாத்தாள் கசிவு இன்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நீதிமன்றத்தினுடைய அந்த மேற்பார்வையில் கீழ் செயல்படும் ஒரு குழுவையும் அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் சார்பாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று கூட தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த தேசிய தேர்வு முகமை அந்த அலுவலகத்திற்கு வெளியே காங்கிரஸ் மாணவர் சங்கம் சார்பாக இந்த முற்றுகையிடும் போராட்டத்திற்கு தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்டி அலுவலகத்திற்கு பாதுகாப்பும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தற்போது தொடரப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த என்டிஏ தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய இந்த தேர்வில் அந்த முகமையை சார்ந்த சில பணியாளர்கள், அதாவது அதிகாரிகளே இந்த கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களாக கருதப்பட்டிருப்பதாகவும், அதே போல அதற்கான முகாந்திரம் இருப்பதாக பலர் சந்தேகிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அவர்களிடம் விசாரணை சிபிஐ தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த நகர்வானது உச்ச நீதிமன்றத்தில் தற்போது தொடர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜு. VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.